இல்ல இல்ல சரவணன் சார் வந்து சொல்றாரு, ஐடி விங் அதிமுகவோட ஐடி விங் வந்து என்ன செய்றாங்கன்னு கேட்குறாரு. அதாவது கோபாலபுரத்துல முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் வீட்டில் வாசல்ல தண்ணி நிக்குது. ஐயா தயாநிதி மாறன் எம்பி அவருடைய அலுவலகத்தில் நாடாளுமன்ற அலுவலகத்து வாசல்ல தண்ணி நிக்குது. இதை வந்து அதிமுக ஐடி விங்கை சேர்ந்தவங்க தான் அரசுக்கு அறிவுறுத்துறாங்க இந்த வேலையை செய்யுங்கன்னு. அவங்க தவறா சொல்லலை. இல்லை தண்ணி இல்லாத இடத்த படம் போட்டு காமிச்சு இந்த வேலையை செஞ்சுட்டாங்க செய்யுங்கன்னு சொல்லலை. அப்போ நடப்புகளை தான் அதிமுக ஐடி விங்க எடுத்து சொல்லுது. அப்போ அதை நீ உங்களால் ஏற்றுக்க முடியல. 1000 கோடிக்கு கேள்வி கேட்குறீங்கன்னா 4000 கோடிக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? 4000 கோடி செலவு பண்ணதா யாருக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க? எந்த மாதிரியான வேலை செஞ்சோன்னு பதில் சொல்லியிருக்கிறீங்க? அப்போ எந்த நடவடிக்கையும் திமுக அரசால் இல்லை. அதிமுக என்ன செய்யணும், இந்த இயற்கை பேரிடரில் விளிம்பு நிலை மக்களுக்கு என்ன செய்யணுன்ற திட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அவங்களுக்கு உணவு, பாதுகாப்பு, இருக்க இடம் இதையும் கொடுங்க. ஒன்று வேணாம் இருங்க. இப்போ ஊத்தங்கரையில் இத்தனை வாகனங்கள் வெள்ள நீரால் அடிச்சுட்டு போயிருச்சு. எல்லாம் விளிம்பு நிலை மக்கள், அதை வச்சு வேலை செய்கிறவங்க. அப்போ அந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? விவசாயிகளுடைய சாகுபடி செஞ்ச அத்தனை பயிர்களும் நாசமாக போச்சு. இப்போ திமுக அரசு அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அப்போ ஒரு ஏக்கருக்கு 50,000 மேல அந்த வாகனத்துக்கு மாற்று வாகனம் அதெல்லாம் ஆய்வு செஞ்ச பின்னாடி தானே வழங்க முடியும். இப்போ சென்னையிலும் மழை வந்தப்ப நிவாரண தொகை மக்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. யூ ஷுட் கிவ் சம் டைம்ல அரசுக்கு. ஆமா 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 அதாவதுமா இது வந்து தேர்தல் காலம் இல்லை. வாக்காளர்களுக்கு கவர்றது மாதிரி இது வந்து சாவிக்கு ரகசியம் இருக்கு அந்த மாதிரியான இது இல்லை. உண்மையிலேயே மக்கள் வந்து நடு ரோட்ல நிக்கிறாங்க. எல்லாத்தையும் வாழ்வாதாரம் இழந்து விவசாயிகளும் சர்வ மக்களும் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க இந்த மாவட்டங்களில். அப்ப அந்த மாவட்ட மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து என்னமா பண்றது? வழியை காட்டுங்கன்னா அதிமுக சொல்லுது. அவ்வளவுதான். அதிமுகவை சார்ந்தவர்கள் மீண்டும் பொய்யையும் அவதூறையும் மட்டுமே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சுனாங்க. டிவியே பாக்குறது இல்லையா இவரலா? டிவியே பாக்குறது இல்லையா? பத்திரிகை படிக்கிறது இல்லையா? அமைச்சர்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்பதே கிடையாதா நீங்களா? போன வருஷம் அறத பழசான கதையை திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு பேச இல்லைன்றதுக்கு எப்படி அந்த 4000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது? அந்த 4000 கோடி ரூபாயில எத்தனை கிலோமீட்டருக்கு கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு பணம் அதுல செலவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி போன புயலுக்கே வந்து அண்ணன் நேரு அவர்களும் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் தெளிவா படிச்சு சொன்னாங்களே. மீண்டும் வந்து இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? இப்போ என்ன சொல்றாரு அதிமுக ஐடி போய் பாருங்க சார். நீங்க அதிமுக நீங்க ரெப்ரசன்ட் பண்ணல. அதிமுக ஐடி விங்ல எப்படி பழைய செய்திகளை எடுத்து எங்கோ நடந்ததெல்லாம் எடுத்து சென்னையில இப்படி வெள்ளம் போயிட்டு இருக்கு, அதுல இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி அரசியலுக்காக இதை கூட விடாம பொய்யை பரப்பி ஒரு மட்டகரமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது அதிமுக. இப்போ இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, இல்ல இப்போ என்ன கேக்குறாங்க, வாழ்வாதாரம் பாதிச்சு மக்கள் பாதிச்சுச்சுன்னா இருங்க சார், நீங்க பேசும்போது கேட்டுட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் இருங்க. பயிர் காப்பீடு பத்தி பேசுறாங்க. பயிர் காப்பீடுல என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா 49% ஒன்றிய அரசு கொடுக்கும், 49% மாநில அரசு கொடுக்கும், 2% வந்து விவசாயிகள் கொடுப்பாங்க, பயிர் காப்பீடு போகும். இப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயிர் காப்பீடு கொடுக்கவில்லைன்றாரு. இப்போ என்ன மாத்திட்டாங்கன்னா 25% தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது, மீதிய மொத்தமும் மாநில அரசு கொடுக்குது. என்ன ப்ராப்ளம்னா இதை செய்து காட்டியது யாருன்னா, யாருடைய ஆட்சியில இது நடந்துச்சு அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில நடந்துச்சு இப்படிப்பட்ட மாற்றம். இப்படி மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் தாரவாத்துட்டு திரு சீனிவாசன் ஏன் ஒன்றிய அரசு நோக்கி உங்க கைகள் நீள்றதே இல்லையே? அவங்க நிவாரண தொகை கேட்டாங்கன்னா 5000 கோடி கேட்டாங்கன்னா 200 கோடி கொடுக்குறாங்க. எந்த காலத்துல அவங்க கொடுத்தாங்க? ஒன்றிய அரசு எந்த காலத்துல கொடுத்தாங்க? அதிமுக அரசு எந்த மாதிரி அந்த இயற்கை பேரிடர்களை சமாளிக்குது? கொடுக்கல. இருங்க, அதிமுக அரசு எப்படி கையாண்டுச்சு அதைத்தான் நாங்க இப்ப சொல்றோம். அதிமுக அரசு, எடப்பாடியாருடைய அரசு எப்படி கையாண்டு இந்த மக்களை காப்பாத்துறாங்க, இயற்கை பேரிடர்ல இருந்து எப்படி மீட்டாங்க, உங்களால ஏன் முடியல? அப்ப நீங்க வந்து போட்டோ ஷூட் தான் பண்றீங்க. இது ஒரு பொம்மை அரசா இருக்குதுன்னு நாங்க குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க. மக்கள் எல்லா இடங்கள்லயும் எங்களுக்கு சரியான இது வந்து பாதுகாப்பு இல்ல, இயற்கை பேரிடர்ல இருந்து மீட்கிறதுக்கு எந்த விதமான வசதிகளையும் இந்த அரசு செஞ்சு கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை மழை உருண்டு எத்தனை நாள் ஆச்சுங்க? திருவண்ணாமலையில மழை உருண்டு அந்த மக்கள் 7 பேரோட நிலைமை என்னங்க? இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்னங்க? சொல்லுங்க முதல்ல. சொன்னானா